2024 Hyundai Creta ஃபேஸ்லிஃப்ட்டோட டீடைல்டு வாக் அரவுண்ட் ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அந்த வண்டியோட டிசைன் பற்றி, இன்டீரியர், ஃபீச்சர்ஸ், வேரியன்ஸ், ப்ரைஸஸ் எல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். என்ன வேரியண்ட்னா பெட்ரோல் சிவிடி. ஸோ மெக்கானிக்கல் சேஞ்ச் பெருசாக இல்லைனாலும் இந்த வண்டியில் ஒரு புது 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 160 PS மேக்ஸிமம் பவர், 253 Nm ப்ரொடியூஸ் பண்ண என்ஜின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர், 144 Nm. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை வந்து நாங்கள் ரீசெட் பண்ணுறோம். ஸோ 0ல் இருக்குது. ஸோ இந்த வண்டியை நாங்கள் எங்கே ஓட்டணும்னா ஜோத்பூரில், ராஜஸ்தான். ஸோ டோட்டலாக வந்து 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணியாச்சு இந்த வண்டியை. ஸோ அங்கே ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 109 ரூபா ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு. ஸோ ஃபுல் பண்ணியாச்சு டேங்கை. ஸோ ஹைவேல தான் மோஸ்ட்லி வந்து இந்த வண்டியை நாங்கள் ஓட்டணும். ஹைவேல மட்டும் இல்லை, கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் ரோட்ஸ் தான். பட் ஆவரேஜாக ஒரு 80 to 85 ஸ்பீட்ஸ் அந்த மாதிரி ஓட்டணும். ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டியை வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, மெயினாக இந்த பெட்ரோல் சிவிடி. இந்த சிவிடியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. அப்புறம் பேரல் ஷிஃப்டிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ 6 gears ஆப்வியஸ்லி. ஸோ பேரல் ஷிஃப்டிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் சிவிடினால், Hyundai வந்து ஐவிடின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் அக்ராஸ் த போர்டு வந்து உங்களுக்கு அந்த ஜர்க்கினஸ் ஃபீலெல்லாம் வந்து இருக்காது. நல்ல ரிஃபைண்டான ஒரு டிரான்ஸ்மிஷன் தான். ப்ளஸ் வந்து க்ளங்கியாகவும் ஃபீல் ஆகாது. ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அது பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஏரியான கேபின் பார்த்துட்ருக்கீங்க இந்த வண்டியில். ஸோ ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட்டான ட்ரைவ் மோட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டு. அதாவது நல்ல ஓரளவு இந்த வண்டியோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்போர்ட் மோடில் தான் கிடைக்கும். மற்ற 2 மோட் வந்து நீங்கள் லைக் மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈகோ போடலாம், கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ஓட்டியாச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 80 to 85 km/h தான் வந்து இந்த வண்டியில் ஓட்டணும். இந்த வண்டியில் டைமென்ஷனல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்க. பூட் ஸ்பேஸ் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே சேம் தான். ஒரு புது 10.25 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கன்சோலு. அல்கசாரில் இருந்த சேம் யூனிட்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதுனால இந்த டச் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் வந்து நல்லா ஒத்து போக சொல்ல போனால் இன்டெகிரேட்டட் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஷியஸான கேபினில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சர்ஃபேஸ் ட்ரிம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீரிங் வீலோட ஃபீட்பேக் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்ரெடி இந்த சேஸி வந்து நல்ல நிம்பிளான சேஸி. இப்போ வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஹிட் பண்ணியாச்சு பார்த்துட்ருக்கீங்க. Creta ஃபேஸ் லிஃப்ட்டில் level 2 ஏடாஸ் கொடுத்துருக்காங்க, செல்டோஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாதிரியே. ஆனால் செல்டோஸில் வந்து 10 ஃபீச்சர்ஸ் தான், இதில் வந்து மொத்தமாக 19 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் மெயினாக வந்து ஹைவேஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்போ சரியாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் வந்து கரெக்டான மார்க்கிங்ஸ் இருக்கணும். ரோட்டில் வந்து அந்த ஒயிட் லைன் மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூஸும் வந்து இல்லை. ஸோ அதாவது சிம்பிள், நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணோம், நம்ம ஒரு டார்கெட் ஸ்பீட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி வந்து வண்டி மூவ் ஆகும். முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் நமக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டு போகும். முன்னாடி இருக்கிற வண்டி ஸ்பீட் கம்மியாக போகுதுன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் இன் கேஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். அதாவது நம்ம செட் பண்ண ஸ்பீடுக்கு கீழே அது பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும். முன்னாடி போகிற வண்டி சடன் பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு சுற்றி வந்து ரேடார்ஸ் அண்ட் கேமராஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ எந்த கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால செல்டோஸில் அப்படி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகாதனால நீங்கள் வந்து த்ராட்டில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்யூட்டிவாகவும் இருக்கும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பட் மேக் ஷுர் நீங்கள் வந்து கையை ஸ்டீரிங் வீலில் 2 ஹேண்ட்ஸையும் வந்து வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வார்னிங் கூட உங்களுக்கு வந்து காமிக்கும், நீங்கள் வந்து வச்சு ஓட்டலைன்னா 2 ஹேண்ட்ஸையும் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு அட்டென்ஷன் ப்ளஸ் சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேன் ஸ்விட்ச் பண்ணிங்கனாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வியூ காமிக்கும் கிளஸ்டரில். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு நீங்கள் இண்டிகேட்டர் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காமிக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வருதுன்னா காமிக்கும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும்
காமிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ், நல்ல சேஃப்டிக்காக. ப்ளஸ் பின்னாடி இருக்கிற வண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துச்சுனாலும் வந்து நமக்கு வார்னிங் காமிக்கும் ஈஸியாக, நீங்கள் மிரர்ஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்யூட்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸான விஷயம் மெயினாக இந்த மாதிரி மிட் சைஸ் எஸ்யூவியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் க்ரூ மெம்பரை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணோம், பட் நம்ம சேஃபான கண்டிஷனில் தான். ஸோ இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் பற்றி சொல்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டான சைடில் தாங்க இருக்குது. கம்ஃபர்ட் வந்து குட் கம்ஃபர்ட் கொடுக்குது. பட் ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டான சைடில் இருக்கிறதுனால இந்த வண்டியில் பாடி ரோல் வந்து ஃபீல் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் 1.5 லிட்டர் டர்போ எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்போஸ்டான ரைட் குவாலிட்டி அந்த வண்டியில் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் ரைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ப்ளஸ் இந்த சேஸில் வந்து நிறைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ ஜெனரேஷன் வேர்னா வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் வாங்குச்சு குளோபல் என்கேப்பில். இந்த வண்டியை வந்து பழைய கிரெட்டாவை விட பெட்டரான சேஃப்டி ரேட்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் புது சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வண்டியில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பாடி ரோல் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்விஎஸ் லெவல்ஸ் வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாடியில் டோர் சைடில் சேஸிலலாம் வந்து டேம்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க, பேனரமிக் சன்ரூஃப் இருக்கிற வேரியன்ட் தான். ஸோ அதனால் அப்படி இருந்தாலுமே வந்து எடிட்டர் வந்து 6 feet 1 inches, அவருக்கே வந்து ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. இப்போ ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிலிட்டியோடு இருக்குது. ஸ்டீரிங் வீலோட grip and ஹோல்டும் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் அதோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது, கரெக்டாக வெயின் ஆகிருக்கு. ஸ்பீட் பிக்கப் ஆக இப்போ வந்து ஹெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க, ரியரில் நீரும், அப்புறம் சன்ஷேட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா அந்த ஒரு ஏரியான கேபினுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ராக்டிக்கலான விஷயங்கள். ப்ளஸ் வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி லைட்டாக சாய்ச்சிக்கலாம். அது வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். நல்ல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கூட கரெக்டாக வந்து உங்கள் பேக் நெக் வந்து ஹோல்ட் பண்ணிக்குது. ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் USB Type-C சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. இந்த பேனரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஏரியான ஃபீல் கொடுக்குது. ஒரு 4.3 மீட்டர் மிட் சைஸ் SUV தான் இது. அப்படி எல்லாமே வந்து செம்ம ஏரியான ஃபீல் கொடுக்குது. இப்போ வந்து 175 kilometers வந்து நாங்கள் கிராஸ் பண்ணியாச்சு. நைட் டைம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து ஹெட்லாம்போட இலுமினேஷன் எங்களால் காமிக்க முடியுது. ஒரு கம்ப்ளீட் DRL செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி ஹெட்லாம்ஸோட டிசைன் வந்து பார்த்தா புதுசு, லேட்டஸ்ட் சென்சர் ஸ்போர்ட்டிங் ரிசன் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி இது எல்லாமே. கிரில் செக்ஷன் வந்து புதுசு, அதையும் கம்ப்ளீட் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட இலுமினேஷன் நைட் டைம்லேயும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட த்ரோ வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அப்ஸ்கூரான ரொம்ப ஃபாகியான கண்டிஷனில் ஓட்டுறீங்க அப்படி இருந்தாலுமே வந்து இந்த LED ஹெட்லாம்ஸோட இலுமினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். என்னதான் டேம்பிங் பண்ணியிருந்தாலும் டயர் நாய்ஸ் வந்து இந்த வண்டியில் ஒரு இஷ்யூங்க. டயர் நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். மெயினாக வந்து லார்ஜான டயர்ஸ் இருக்கிற வேரியன்ஸ் வந்து நீங்கள் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து டயர் நாய்ஸ் நல்லாவே கேட்கும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றபடி கேபின் குவைட்டாக இருக்குது, ஏர்லாம் பெருசாக உள்ளே வரதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடோவில் நாங்கள் மைலேஜ் டெஸ்ட் ரிசல்ட்டை காமிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி 202.6 kilometers கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1270 kilometers டோட்டலாக ஓட்டினோம். ஸோ திருப்பியும் வந்து ரீஃபியூல் பண்ணிகிட்ருக்கோம். ரீஃபியூல் பண்ணிட்டு அதிலிருந்து வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 433 liters வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ரியர் சீட்டை. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் உள்ள புல்லின் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து டீப்பாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம் இதில். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 12.59 liters வந்து அடிச்சிருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 202.6 kilometersக்கு வந்து கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் 16 kilometers per liter வந்து கிடைக்குதுங்க இந்த வண்டி மைலேஜ். ஸோ 16 kilometers வந்து டீசெண்டான மைலேஜ். பட் செக்மெண்ட் பேஸ்ட் மைலேஜ் எல்லாம் கிடையாது. இந்த மைலேஜ் வந்து ஹைவேஸ் நம்ம சிட்டி மட்டும் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் 12-13 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ 16 வந்து ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 18 அந்த மாதிரி